வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் ஏப்ரல் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம விஜய் நைஸா நம்ம வீராவோட ரூமுக்கு வந்துட்டு அந்த வீரா அப்படி என்னத்தை தான் பார்த்தா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அதை பார்த்ததோட விஜய் அந்த பென்ட்ரைவை எடுத்துக்கிறாங்க. அப்படி இதில் என்ன இருந்துச்சு, வீரா அப்படி என்னத்தை பார்த்தா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு வெளியில் வரும் பொழுது தான் வீரா வந்துடுறாங்க. வீரா விஜயை பார்த்து, ஏய் இங்கே என்ன பண்ணுற? அப்போ விஜய் சொல்கிறாங்க, இல்லைக்கா சும்மா தான் வந்தேன். இது கேட்டதோட வீராவும், சரி சரி இந்த மாதிரி ரூம்குள்ளே தேவையில்லாமல் வரக்கூடாது. இது கேட்டதோட விஜயும், சரிக்கா சாரிக்கா நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறதுக்காக தான் வந்தேன். இது கேட்டதோட வீராவும், சரி சரி நான் அப்புறம் சாப்பிட்றேன், நீ கிளம்பு. இது கேட்டதோட விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. விஜய் போனதோட நம்ம வீரா அங்கேருந்து ரூமுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு, அப்படி ராகவன் மாறனை தவிர்த்து மூணாவது ஒரு ஆள் அண்ணனோட இறப்புக்கு முக்கிய காரணமாக இருக்காங்க. அந்த பொண்ணு காரில் உள்ள பிரேக் ஒயரை கழட்டி விட்டதுனால தான் அன்னைக்கே அந்த விபத்தே நடந்திருக்கு. அப்போ இதுக்கு காரணம் கண்டிப்பாக மாறனோ இல்லை ராகவனோ கிடையாது, இந்த மூணாவது ஆளு தான். அந்த பொண்ணோட முதுகில் ஒரு டாட்டூ இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த டாட்டூ போட்ட பொண்ணு இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். அவள் எதுக்காக ராமச்சந்திரன் மாமாவோட பிள்ளைங்க காரில் உள்ள பிரேக்கை கழட்டி விடுறா? அப்படி ராமச்சந்திரன் மாமாவுக்கும் இருக்கு. ஒருவேளை இது ராகவனையும் மாறனையும் காலி பண்றதுக்கான பிளானா, இல்ல எங்க அண்ணனை காலி பண்றதுக்கான பிளானா அப்படின்னு வீரா ஒரே குழப்பத்துல உட்காந்துருக்காங்க. அப்பதான் மாறன் வராரு. மாறன் வந்துட்டு நேரா வீரா கிட்ட, வீரா என்ன ஒரே குழப்பமா உட்காந்துருக்க? அப்ப வீரா கோவமா எந்திரிக்கிறாங்க. மாறன் கேக்குறாரு, என்ன வீரா என்கிட்ட பேச மாட்டியா? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, பேசக்கூடிய காரியத்தையா பண்ணிருக்க? இன்னைக்கு பிருந்தாவோட லைஃப் இந்த அளவுக்கு கேள்விக்குறியா இருக்குன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணமா இருக்க. அப்ப மாறன் கேக்குறாரு, என்ன வீரா நீ இப்படி பேசுற? அப்ப கார்த்தி மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, அந்த விஜய்க்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. இனிமே கார்த்திக்கு கல்யாணம் நடந்தா அது ரெண்டாம் தரம் தான். அது எப்படி பிருந்தாவை மனைவியா ஏத்துக்க முடியும்? சட்டப்படி விஜய் தான் வந்துட்டு கார்த்தியோட பொண்டாட்டி. நீ பாட்டுக்கும் பிருந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. நாளை பின்ன நடந்தது உண்மைதான் அப்படின்னு பிருந்தாவை வீட்டை விட்டு கார்த்தியே துரத்திட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, என்ன வீரா நீ இப்படி முட்டாள்தனமா பேசுற? கார்த்தி எல்லாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது. கார்த்தி எந்த அளவுக்கு பிருந்தா மேல லவ்வோட இருக்கான் அப்படிங்கறத நீ பாக்குறதால பார்த்தும் நீ என்ன இப்படி சொல்ற? இங்க பாரு, கார்த்தி கண்டிப்பா இந்த தப்பு பண்ணல. அவன் அம்மா மேல சத்தியம் பண்ணான் தெரியுமா? நான் கண்டிப்பா விஜய் கூட தப்பா நடந்துக்கல அப்படின்னு சத்தியம் பண்றான். எல்லாருமே விஜயோட வாய்ஸை கேக்குறீங்களே தவிர்த்து கார்த்திக் கிட்ட ஒரு வார்த்தையாவது யாராவது கேக்குறீங்களா? என்ன நடந்துச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தலாவது கேக்குறீங்களா? கார்த்தி எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கான் தெரியுமா? நீங்க எல்லாரும் அவனை இப்படி மோசமா நினைக்கிறத பார்த்துட்டு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கான்னு தெரியுமா? நான் ஒருத்தன் தான் அவனை நம்புறேன், மத்த யாருமே நம்பல. அதனாலதான் நான் அவனுக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒருவேளை விஜய் கூட கல்யாணம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கார்த்தி உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். இப்பதான் அவன் கொஞ்சம் நல்லவனா இருக்கான். ஒருவேளை கார்த்தி மட்டும் பிருந்தாவை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இன்னரும் என் தம்பியை நான் உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. உனக்கு தெரியாது வீரா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாருமாரா, என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நடக்கல அப்படிங்கறதும் தெரியும். ஆனா விஜய் எதுக்காக அப்படி பேசுறா அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆனா எனக்கு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல மாறா. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, அதுக்கு நான் எப்படி வீரா பொறுப்பாவேன்? பிருந்தாவையும் கார்த்தியையும் சேர்த்து வச்சது என்னோட தப்பா? அப்ப வீரா சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ பிரச்சனையை உண்டாக்கி பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். ஆனா அப்ப நீ அமைதியா இருந்துட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தது தப்பு மாறா அப்படின்னு சொல்லிட்டு வீரா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. வீரா அப்படி சொன்னதை கேட்டுட்டு மாறன் ரொம்ப கவலைப்படுறாரு. அதே நேரத்துல நம்ம வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க.
அப்ப மாறன் ரொம்ப கவலையா உட்காந்துருக்காரு. வீரா நம்ம மேல இவ்வளவு கோவப்படுறாளே அப்படின்னு. அப்புறம் தான் பிருந்தா வராங்க. பிருந்தா வந்துட்டு, மாமா என்னாச்சு மாமா, என்னால அக்கா உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காரா? அப்ப மாறன் சொல்றாரு, சேச்சா பிருந்தா, அப்படியெல்லாம் நினைக்காத. வீராவோட கோபம் கொஞ்ச நாளைக்கு தானே உனக்கு தெரியும்ல. வீரா எல்லாம் அந்த அளவுக்கு என்ன வெறுத்துற மாட்டா, சரியா? அப்ப பிருந்தா சொல்றாங்க, இல்ல மாமா, இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். நான் அப்பயே ஏதாவது பண்ணிக்கிட்டு உலகத்தை விட்டு போயிருக்கணும். அப்ப மாறன் சொல்றாரு, ஏய் பிருந்தா, என்ன நீ இப்படி பேசுற? இப்படி எல்லாம் பேசாத, சரியா? பிருந்தா சொல்றாங்க, இல்ல மாமா, எல்லாம் என்னால தானே. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்க கூடாது. கார்த்திக் கூட நான் பேசியிருக்க கூடாது. நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சது இல்ல. அதனால அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது என் மேல ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பிருந்தா ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு மாறன் ரொம்ப கவலைப்படுறாரு. பிருந்தா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. நீ இப்படி வேதனையோட பேசுறத பார்த்தா என்னால மனசு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் ஆறுதல் சொல்றாரு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, மாமா, என் லைஃப்ல உள்ள பிரச்சனை எல்லாமே மாறும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணேன். கடைசியில அது எனக்கு ஆப்போசிட்டாவே ஆகிருச்சு. இனிமே நான் கார்த்திகை 2ஆம் தரம் தானே. ஆனா கார்த்திக் கண்டிப்பா இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. விஜி தான் ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு வேடிக்கை பாக்குறான். அவன் எதுக்காக இப்படி பண்ணணும்? அப்பதான் மாறன் கேக்குறாரு, ஆமா பிருந்தா, விஜய் எதுக்காக கார்த்தி மேல இப்படி அபண்டமா போய் சொல்லணும்? அவளை பார்த்தா வெகுலி மாதிரி இருக்கா, வெகுலி மாதிரி பேசுறா. ஆனா அவ எதுக்காக இப்படி பண்ணணும்? அப்பதான் பிருந்தா சொல்றாங்க, மாமா, எனக்கும் அதேதான் சந்தேகம் மாமா. விஜய் எதுக்காக இப்படி போய் சொல்லணும்? மாமா, விஜய் யாருன்னு தெரியுமா? அப்ப மாறன் சொல்றாரு, விஜய் வந்துட்டு எங்க அப்பாவோட தங்கச்சி பொண்ணு, முத்துலட்சுமியோட பொண்ணு. ஆனா அவங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன பகன்னு தெரியல. ஒருவேளை அதை பார்த்தா, ஒருவேளை விஜய் பழி வாங்குறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காளா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு மாறன் சொல்றாரு. இது கேட்டதோட பிருந்தா சொல்றாங்க, அக்காவும் இப்ப பல குழப்பத்துல இருக்கா. எது உண்மை எது பொய் அப்படிங்கிற தெரியாத குழப்பத்துல இருக்கா. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, வீரா அப்ப என் கூட பேசுறது இல்ல தெரியுமா? அப்ப பிருந்தா சொல்றாங்க, என்ன மாமா எப்படி சொல்றீங்க? மாறன் சொல்றாரு, ஆமா, என் கூட சுத்தமா பேசுறதே கிடையாது. ஏன்னா என் மேல அந்த அளவுக்கு தப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்கு பிருந்தா சொல்றாங்க, மாமா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல மாமா. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாருமா, 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்தேன். என் மேல கோவம் இல்லை இல்ல பிருந்தா? பிருந்தா சொல்றாங்க, இல்ல மாமா, கண்டிப்பா உங்க மேல எனக்கு கோவம் இல்ல. ஒருவேளை நீங்க எனக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த உலகத்துல உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, பிருந்தா, இதுக்கப்புறம் நீதான் எப்படியாவது விஜய் கிட்ட போராடி உன் லைஃபை காப்பாத்திக்கணும். இது கேட்டதோட பிருந்தாவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் இங்கேருந்து வெளியில வராங்க. அப்பதான் வீரா வந்துட்டு வரத விஜய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, இவ ரூம்ல இருந்து ஒரு மெமரி கார்டு எடுத்துட்டு வந்தாங்க, அப்படி அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் அப்படின்னு விஜய் நேரா ஒரு லேப்டாப் எடுக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அதை ஓபன் பண்ணி அந்த வீடியோவை பாக்குறாங்க. பார்த்தா அதுல விஜய் செஞ்ச மொள்ளமாரித்தனம் அதுல அப்படியே இருக்கு. அதை பார்த்ததோட விஜய்க்கு செம்ம ஷாக்கு. ஐயோ, இந்த வீடியோ எப்படி இவளுக்கு கிடைச்சிட்டு? நம்ம இவளை சாதாரண ஆளா குறைச்சி மதிப்பிட்டது ரொம்ப தப்பா போச்சு. இவ நம்மளை விட சரியான யமகாதகியா இருக்கா. இந்த வீடியோவை எப்படி இவ கண்டுபிடிச்சா அப்படின்னு விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் டக்குன்னு அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. கார்த்தியை பார்த்ததோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஏய், லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியுமா? விஜய் சொல்றாங்க, இல்ல மாமா, இல்ல மச்சான், சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ நல்லா நடிக்கிற அப்படிங்கிறது பச்சையா தெரியுது. இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு சரியா புரியல நீ நடிக்கிறது. ஆனா எனக்கு நீ என்னைக்கு எப்படி பொய் சொன்னியோ அப்பவே எனக்கு தெரியும். நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு. என்ன காரணமா இருந்தாலும் சரி, கூடிய சீக்கிரம் வீராவும் மாறனும் கண்டுபிடிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க இரு அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, மச்சான், அவங்க மேலதான் தப்பு மச்சான். அவங்க வந்துட்டு திட்டம் போட்டு பிருந்தாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் பிருந்தா அந்த வீராவோட சூழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சு என்ன நீங்க பொண்டாட்டியே ஏத்துப்பீங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஜய் கிட்ட, இனிமே நீ இந்த ரூம்ல இருக்கவே கூடாது, இந்த ரூம்ல என் பொண்டாட்டி பிருந்தா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை உண்டாக்குறாரு. அதே நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு எல்லாரும் வராங்க. என்ன சத்தம் இது அப்படின்னு. அப்ப விஜய் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, என் கண்ணு முன்னாடியே எவ்வளோ ஒருத்திய ரூம்ல கொண்டாந்து வச்சுக்கணும்னு பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நாடகமாட ஆரம்பிக்கிறாங்க. விஜயோட அந்த குரலை கேட்டுட்டு ராமச்சந்திரன், நம்ம ராகவன், கண்மணி எல்லாரும் வராங்க. அப்ப கண்மணி கேக்குறாங்க, என்ன
புதுசா என்ன நாடகத்தை ஆட ஆரம்பிச்சிருக்க விஜய்? அப்ப விஜய் சொல்றாங்க, நான் பேசுறதும் எல்லாமே உங்களுக்கு நாடகமா தான் தெரியும். நான் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவகிட்ட இருந்து. ஆனா நீங்க எல்லாரும் என்னை இவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிருந்தாவை நேக்கா இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. இந்த வீரா அவ தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் வாழ்க்கைய மொத்தமா காலி பண்ணிட்டா. இப்ப இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இந்த ரூமை விட்டு போகணுமா? அவரு பொண்டாட்டி பிருந்தாதான் இந்த ரூம்ல இருப்பாளாம். இது கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, டே கார்த்தி, என்னடா இது? அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை, என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என் பொண்டாட்டி அப்படின்னு பார்த்தா அது பிருந்தா மட்டும்தான். தேவையில்லாம கண்டவளையும் என் பொண்டாட்டின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். இங்க பாரு பிருந்தா, நீ இந்த ரூம்ல இருக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கையை பிடிச்சு ரூமுக்குள்ள எடுத்துட்டு போறாரு. அதே நேரம் வீரா இங்க இருந்து வந்துட்டு, கார்த்தி என்ன பண்றீங்க? கார்த்தி சொல்றாரு, வீரா, நான் என் ஒய்ஃப ரூமுக்கு கூட்டிட்டு போறேன், இதுல என்ன இருக்கு? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக், தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க. அப்பதான் விஜய் கேக்குறாங்க, இங்க பாரு வீரா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுட்டு என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா மாமா, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதே நேரம் வீரா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க கார்த்தி, உங்களோட லைஃப் மட்டும் இல்லாம இதுல என் தங்கச்சியோட லைஃபும் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுது. தயவு செஞ்சு கொஞ்ச நாள் மட்டும் அமைதியா இருங்க, பிரச்சனை உண்டாக்காம அப்படின்ட்டு நம்ம பிருந்தாவை வீராந்தி இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு, இது எல்லாமே திட்டம் போட்டு அந்த வீரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க யாருக்குமே தெரியல. இல்ல இத்தனை நாளும் வீராவை நீங்க ரொம்ப நல்லவளா பார்த்ததுனாலதான் அவ பண்ணது உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு விஜய், நீ என்னமோ திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. உன்னோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்ட்டு கார்த்தி கோபமா போறாரு. அப்புறமா விஜய் என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த கிணத்துக்கிட்ட போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் வீரா இங்கேருந்து வந்துட்டு ரூம்குள்ள பாக்குறாங்க, அந்த பென்ட்ரைவ் இருக்கா அப்படின்னு. பார்த்தா அந்த பென்ட்ரைவை காணும். பென்ட்ரைவை காணுனத்தோட நம்ம வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. பென்ட்ரைவ் இங்க தானே வச்சோம், எங்க போனுச்சு அப்படின்னு தேடுறாங்க. அப்பதான் அந்த ரூமுக்குள்ள விஜய் வந்தது நம்ம வீராவுக்கு தோணுது. விஜய் தானே இந்த ரூமுக்குள்ள வந்தான், அவளுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியுமா? அவன் எதுக்காக இதை எடுக்கணும்? சரி நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வீரா நேரா விஜய போய் பாக்குறாங்க. விஜய் அப்படின்னு விஜய் நேரா வீரா கிட்ட, வாங்கக்கா, சொல்லுங்கக்கா, என்ன வேணும்? அப்ப வீரா கேக்குறாங்க, இங்க பாரு, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இது மாதிரி ரூமுக்குள்ள வந்து என்னோட பொருள் எதையாவது எடுத்தியா? அப்ப விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, நம்ம அந்த மெமரி கார்டு எடுத்தது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சரி, நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் வீட்டுல யாரும் நம்ப போறது கிடையாது. ஏன்னா நம்ம கிராமத்து பொண்ணு மாதிரி நடிச்சிருக்கோம், அதை பத்தி ஒண்ணும் தெரியாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. சரி ஓகே, நம்ம நாடகத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு விஜய் நேரா வீரா கிட்ட, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? உங்க ரூமுக்குள்ள நான் எப்ப வந்தேன்? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், நடிக்காத, அது ரொம்ப முக்கியமான ஆதாரம், அது எதுக்காக நீ எடுத்த? இப்ப குடுக்க போறியா இல்லையா? அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க வீராக்கா, நீங்க தேவையில்லாம என் மேல பழி போடுறீங்க. நான் எதையும் எடுக்கல. இப்ப எதுக்காக நீங்க என் மேல தேவையில்லாம பழி போடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், அது ரொம்ப முக்கியமான பொருள். அதுல என் அண்ணன் சாவுக்கு காரணமான ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப முக்கியம். அதை கொண்டு போய் காமிச்சாதான் தப்பானவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இத்தனை நாளும் மாறணும் தண்டனை அனுபவிச்சது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அவங்க 2 பேரை தவிர்த்து இன்னொருத்தவங்க என் அண்ணன் சாவுக்கு காரணமா இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். விஜய், அந்த மெமரி கார்டை கொடு. ஆனா விஜய் சொல்றாங்க, நீங்க பாருங்க வீராக்கா, நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, விஜய், தயவு செஞ்சு நடிக்காத. அப்ப 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறத வள்ளி பாக்குறாங்க. ஐயோ, மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு வள்ளி இங்க இருந்து வந்து, வீரா என்னாச்சு? ஏய் விஜய், என்னாச்சு விஜய், ஏன் அழுகுற? அப்ப விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா சித்தி, இந்த வீட்டுல இருந்து எப்படியாவது என்ன விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக என் மேல திருட்டுப்பட்ட வரைக்கும் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, நான் இவ மேல ஒண்ணு திருட்டு பட்டம் கட்டல. நான் காலையில ஒரு முக்கியமான ஒரு மெமரி கார்டை எடுத்துட்டு வந்தேன். ஆனா இப்ப அது காணும். விஜய் வந்த பிறகுதான் அது காணாம போச்சு. அது எங்கன்னு கேக்குறதுக்கு எனக்கு தெரியாது, ரூமுக்குள்ளே வரலன்னு சொல்றா. அவ ரூமுக்குள்ள வந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. கண்டிப்பா இவ எதையோ மறைக்கிறா. விஜய் சொல்றாங்க, என் மேல திருட்டு பட்டம் கட்டி எப்படியாவது என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கறதுதான் இந்த அக்காவோட ஆரம்ப திட்டமே. இது கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு வீரா, இவளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது.
அப்ப வீரா கேக்குறாங்க, இவளுக்கு தெரியாது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா வள்ளியம்மா? அவ சொல்றதுனாலதான் நீங்க சொல்றீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க இவளை நம்புறீங்க. இவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கார்த்தி சொல்ற மாதிரியே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அப்பதான் விஜய் சொல்றாங்க, ஐயோ அக்கா போதும்க்கா, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா உங்களுக்கு பிரச்சனை தான், நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இத பார்த்ததோட வள்ளி டக்குன்னு தடுக்குறாங்க விஜய. விஜய், நீ எதுக்கு போகணும்? தேவையில்லாம வீரா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அவ தங்கச்சி இந்த வீட்டுல வாழ வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றா. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, என்ன வள்ளியம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அப்ப வள்ளி சொல்றாங்க, அப்புறம் இல்லையா பின்ன, அதுதானே வீரா உன்னோட திட்டமே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் இனிமே விஜய் மேல தப்பு சொல்லாத. அப்ப வீரா அமைதியா நின்றுட்டு இருக்கும் பொழுது விஜய் கோவமா அப்படியே முகத்தை திருப்பிட்டு போறாங்க. அப்ப விஜய் ஹேர் நவருது. அப்ப முதுகுல இருக்கிற அந்த டாட்டூ அப்படியே தெரியுது. டாட்டூவை பார்த்ததோட வீராவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப வீரா நினைக்கிறாங்க, அப்ப அந்த பொண்ணு இவதானா? இவ எதுக்காக இந்த மாதிரி நடிக்கணும்? ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? எதுக்காக ராமச்சந்திர மாமாவோட காரில் உள்ள பிரேக்க புடுங்கி விடணும்? இவ அப்படி யாரு அப்படின்னு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம வீரா. அதுக்கப்புறம் தான் அந்த விஜயோட பூர்வீகம் என்ன, அவ எதுக்காக இத்தனை நாளும் அதே கிராமத்துல இருந்தா, ஆனா வீடியோல பார்க்கும் பொழுது பணக்காரி மாதிரி இருந்தாலே, இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பத்தி வீரா ஆராய முடிவு பண்றாங்க. அப்பதான் கண்டிப்பா வள்ளியம்மா கிட்ட கேட்டா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க இப்போதைக்கு வீரா மேல சரி கோவத்துல இருக்காங்க. அதனால இப்போதைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம ராமச்சந்திர மாமா கிட்ட கேட்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்பதான் வீரா நேரா மாறன்ட்ட போயிட்டு, மாறா உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். மாறன் கேக்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் வீரா? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா இந்த மாதிரி விஜய் இருக்கால, அவ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா. மாறன் சொல்றாரு, ஏன் வீரா உனக்கு இப்பதான் தெரியுதா? விஜய் ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஏன் மாறா என்கிட்ட சொல்லல? மாறன் சொல்றாரு, நீ எங்க சொல்ல விட்ட? அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா விஜயால ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம தான் அந்த விஜய் கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதோட மாறணும் ஆமா வீரா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.